தமிழ்நாட்டில் சிறப்பு வாக்காளர் திருத்த பணியை தேர்தல் ஆணையம் தொடங்கியிருக்காங்க. இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, தகுதியான வாக்காளர்கள் அனைவரும் பட்டியலில் இருக்கணும். ஒரு சிலர் முகவரி மாறி போயிருப்பாங்க, ஒரு சிலர் வேற ஒரு இடத்துல வாக்காளர்களா பதிவு செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே திரட்டி தகுதியான வாக்காளர்கள் மட்டும் இருக்கிறத உறுதி செய்யறது தான் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப இந்த நடவடிக்கை நடக்குது அப்படின்னு பார்த்தா, நவம்பர் 4 இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் முதற்கட்ட செயல்பாடுகள் தேர்தல் ஆணையத்தால் தொடங்கப்பட்டிருக்கு. இதுல என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு வீட்டுக்கும் பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு அதிகாரி ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு வருவார். அந்த ஃபார்ம்ல என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய பெயர் ஏற்கனவே ஓட் லிஸ்ட்ல இருந்தா அந்த டீடைல்ஸை கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டுவாங்க. 2 ஃபார்ம் கொண்டு வருவாங்க. ஒரு ஃபார்ம் நீங்க வச்சுக்கலாம், இன்னொரு ஃபார்மை அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஃபார்மை கொடுத்து இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே எதற்காக அப்படின்னா, நீங்கள் நீண்ட நாட்களாக இந்தியாவில் இந்திய குடிமகனாக இருந்திருக்கீங்க அப்படின்றத உறுதி செய்யக்கூடிய வகையில் தான் இந்த இது இருக்கு. அண்மையில் நீங்கள் வாக்காளர் பட்டியலாக சேர்க்கப்படலை, அதுவும் சேர்க்கப்பட்டிருந்தா நீங்கள் 100% இந்திய குடிமகன் தான், உங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய தகுதி இருக்கு அப்படின்றத உறுதி செய்யக்கூடிய நோக்கத்தில் தான் இது இருக்கு. ஸோ இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையின் போது உங்களால் பெயர் மாற்றத்தையோ முகவரி மாற்றத்தையோ அல்லது அட்ரஸ் சேஞ்சையோ பண்ணவே முடியாது. இன்னொன்று, உங்களால் புதிய வாக்காளர்களை சேர்க்க முடியாது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஃபார்ம் வந்தால் கண்டிப்பாக அதில் ஃபில் பண்ணி உடனடியாக கொடுத்துருங்க. ஒருவேளை என் வீடு பூட்டி இருக்கு அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 முறை இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் வருவாங்க. வந்து இந்த ஃபார்மை உங்கள் வீட்டில் கொடுப்பாங்க. வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னா ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே போடலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையுடைய வரைமுறையில் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டில் பூட்டி இருக்கக்கூடிய வீட்டில் கூட அவங்க போட்டு போகலாம் அப்படின்றது தான் தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. அந்த ஃபார்மை நீங்கள் எடுத்து ஃபில் பண்ணி ப்ராப்பரான பூத் லெவல் ஆஃபீஸில் நீங்கள் கொடுக்கணும். அவங்க ஒரு அத்தாட்சியும் கொடுப்பாங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தீங்க, இந்த ஃபார்மை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி அதில் முழுமையான தகவலை பூர்த்தி பண்ணி ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் சரிபார்த்து உங்களுடைய பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் வரும். ஒருவேளை ஃபார்ம் ஃபில்அப் பண்ண முடியல, இந்த 30 நாள் அவகாசம் போயிடுச்சு அப்படின்னா அடுத்த 30 நாட்கள் அவகாசம் தேர்தல் ஆணையம் டிசம்பர்லேருந்து தராங்க, ஜனவரி வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த மேல்முறையீட்டு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய பெயரை அந்த வாக்காளர் பட்டியலை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். அப்போ என்னென்ன ஆவணங்கள் கேட்பாங்க அப்படின்றது இன்னும் முழுமையான ஒரு கிளாரிட்டி இல்லை. ஒருவேளை நான் வெளியில் இருக்கேன், ஆன்லைன் மூலமாக பண்ண முடியும் அப்படின்னா voters.eci.gov.in அப்படின்ற இணையதளத்தில் உங்களால் இந்த டீட்டெயில்ஸை இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான கிளியராக டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த எஸ்ஐஆர் பற்றிய அடிப்படை தரவு. கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.